தாவேக்காவுடைய கணக்கு என்ன இவங்களை கூப்பிட்டு வர்றதுக்குன்னா இப்போ கொங்கு பகுதியில் இவரை வச்சு பேலன்ஸ் பண்ணணும், அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயபாஸ்கரை வச்சு உங்களுக்கு டெல்டா முழுவதுமே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம அதையும் ஸ்ட்ராங் பண்ணணும். அடுத்து ஜெயிச்சிட்டோம், கட்சி ரன் பண்றோம். ஆனா அந்த கட்சியில கடைக்கூடி நிர்வாகி யாரு தப்பு பண்ணாலுமே ஆட்சிக்கு தான் கெட்டது. டெல்டா அப்படிங்கிறது நீங்க ஒரு புதிய அதிமுக அரசியல் எடுக்கிறாரு. அதிமுகவுக்கே டெல்டா ஒரு பெரிய சவால் தான். திமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் இன்னைக்கு இடைத்தேர்தல் அங்கெல்லாமும் வர இருக்கா. அதிமுகவுக்கு டெல்டா வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருந்தது. எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து மிஸ் ஆச்சு நான் நினைக்கிறேன். இல்லையே, மன்னார்குடி எல்லாம் ஜெயலலிதா காலத்துல இருந்தே கஷ்டம். நீங்க ஜெயலலிதா காலத்துல ஜெயிக்காத மன்னார்குடி தான் இப்ப ஜெயிச்சிருக்காங்க. கிடையாதுங்க. நீங்க திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ். இல்லைங்க, நாட் ஆல்வேஸ்ன்றதோட ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஜெயலலிதா இருந்தபோது ஸ்ட்ரக்சர் இருந்தது, எம்ஜிஆர் இருந்தபோது ஸ்ட்ரக்சர் இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரே போயிடுச்சு. நீங்க ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படிலாம் இல்லைங்க. உண்மையில அப்படி அந்த ஆகாத மருமகனா தானே இருக்காரு. அதான பிரச்சனையா இருக்கு. ஆனா இவ்வளவுக்கும் பிறகு கூட அதிமுக ஒரு கோடி ஓட்டு வாங்கியதே மறந்துடுறாரு. இந்த பிளவுக்கு மத்தியிலும் சரி, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் சரி. பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க என்ன ஹோப்ல வாக்களிச்சிருப்பாங்க? இல்ல திமுகவை எதிர்க்கிறதுக்கு இதுதான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், விஜய் புதிய சக்தின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஒரு இடைத்தேர்தலில் இப்போ ஹேவிங் சீன் திஸ் அவுட்கம், அதிமுக மேல அந்த தொடர்ந்து இந்த ஹோப் இல்லை. விஜய் அதிமுக வேண்டாம் தலைமை மீது அதிருப்தியில் இருந்தவங்க விஜய்க்கு போட்டுருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிருப்தியில் இருந்தவர்கள் விஜய்க்கு போட்டுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கோர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தாவேக்கா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கட்சி விரல் அழியுதுன்றாங்க. அதையும் அவங்களுடைய மனநிலையை பார்க்க முடியாது. அப்படி பார்க்குறப்ப அவங்க நேரடியாக அதிமுக பலப்படுத்தணும். பட் அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? அதிமுக தான் சாய்ஸ். எடப்பாடி இப்போ டிடிவி எல்லாம் ஒன்று சேர போறாங்க. அதுக்குள்ள பேச்சுவார்த்தை ஏற்கனவே ஒன்னா தானே இருந்தாங்க. என்ன புதுசா ஒரு கட்சியா வேணா இணையலாம். டிடிவியை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. பட் அதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இருக்கா? அவர் வந்து அவர் தனி கட்சின்னு சொல்றாரு. என்ன செஞ்சா ஆகணும். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி யாராவது நல்லா பேசினாலே நீங்க அவரை வந்து பேனல் விட்டு தூக்குறாரு. இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டியை உள்ள கொண்டு வரான்னு டவுட் இருக்குல்ல நமக்கு. இல்லை, இனி நம்ம கரூர்ல இருந்து ரொம்ப ராயப்பேட்டை பக்கம் போயிட்டோம். இப்போ கரூர் ராயப்பேட்டில் ஒரே கட்சியாக ராயப்பேட்டையில இருந்த கரூர் இப்ப பனையூருக்கு போயிடுச்சு. ராயப்பேட்டையே பனையூருக்கு பிடிச்சிருந்தாங்க. அது தெரியல. இட் இஸ் யுவர் வியூ. இட் இஸ் டூ early to judge. நம்மெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். யாரையுமே அரசியலை ரைட் ஆஃப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அரசியலுடைய பாலபாடமான ஒரு விஷயம். இந்த தேர்தல் முடிவு நமக்கு ரொம்ப. பட் இது ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு பேஸஸும் இன்னும் கூடுதலாக ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு விஜயபாஸ்கர் ஒரு பேஸ் வச்சிருப்பாரு, மதியானம் அவர் ஒரு ரசிகர் மன்றம், விஜய் ஆதரவாளர்கள், இந்த ரெண்டு பேஸும் ஜெல் ஆகிறதுல சவால் கஷ்டம் இருக்கு. ஏன்னா இவங்க ப்ராப்பரான அரசியல் பண்ணுவாங்க. அதிமுக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க திமுக அரசியல்வாதிகளுக்கு தாண்டி அதிமுக அரசியல்வாதிகள் கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரொம்ப இறங்கிலாம் போக மாட்டாங்க. ஆனா இங்க என்னன்னா இவங்க வந்து அரசியல் எதுவுமே தெரியல, முதல் முறையா வந்திருக்காங்க, மன்றத்திலிருந்து வந்திருக்கிறவங்க. இவங்க ஸ்ட்ரக்சர், இவங்க ஐடியாலஜி வேற. பைக் பண்றோம், போஸ்ட் பண்றோம், பட்டாசு போடுறோம் அப்படின்னு இந்த ஸ்டைல இருக்காங்க. அவங்க அம்மா எங்கேயாவது பார்த்துருவாங்க அப்படின்னு அந்த அரசியல் பண்ணவங்க. இவங்க ரெண்டு பேரும் மிங்கிளாகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரெண்டுத்துலயுமே அந்த பார்வை இருக்குல்ல. நீங்க இந்த கான்வாய் அணிவகுத்துவதே பாருங்களேன், இன்னைக்கு ஒரு ஜெயலலிதா வைப் கொடுக்குது. ஆமா, கண்டிப்பா. அதே போல ஒரு தோற்றம். எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி வர மாதிரியே நான் வருது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.